வேலைக்காக குறிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். முன்பாக ஒரே ஒரு சின்ன ஒரு சாட்சி ஒரு 2 மினிட்ஸ் எங்களுக்கு 3 வருஷம் குழந்தை இல்லாம இருந்தது. அப்போது அவங்க ஒய்ஃப் அப்பா அம்மா வந்து இறந்துட்டாங்க. அப்போ வந்து பாக்குறது வந்து யாருமே இல்லை. பாக்குறது வந்து யாருமே இல்லை. இப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணலாம். இப்போ கன்சீவ் ஆயிட்டாங்க ஒய்ஃபு. அப்போ என்ன பண்ணலான்ட்டு திடீர்னு ஜெமி சொன்னிச்சு ஒய்ஃபு அதாவது மாமியை கூப்பிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு. உடனே அவங்க கேட்டப்ப உடனே ஓகே பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 6 மந்த்ஸுக்கு மேலேயே வந்து வீட்டில் இருந்து ஒரு 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 அம்மாவை போல் அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க ஒய்ஃபை. செகண்ட் டைம் வந்து இது ஃபர்ஸ்ட் குழந்தை மாரி கடைசி வரையும் அந்த கன்சீவ் ஆகி அவங்க ஹாஸ்பிட்டலில் அவங்க தான் கூட இருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. அதனால் அவங்களாலே பார்த்துக்க முடியல. அப்போ கேட்டவுடனே அவங்க வந்து பார்த்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஷர்மிக்கு எப்படியாவது குழந்தை பிறக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். செகண்ட் டைம் வந்து தம்பியை கன்சீவ் ஆனான். அப்போ வந்து திருப்பியும் கேட்டப்ப செகண்ட் டைம் அவங்களாம் வந்து ஒரு 15 டேஸ் மேலேயே வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்க தான் பார்த்தாங்க. ஷர்மியை பற்றி அதாவது ரொம்பலாம் பேசுகிற அதனால இல்லை. ஆனால் ஒரே ஒரு இது மட்டும் சொல்ல முடியும். அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா எப்போதும் வசனமாக தான் வைப்பாங்க. கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 4-5 வசனம். சப்போஸ் நம்ம வந்து ஒரு டவுன் அதாவது ஒரு கொஞ்சம் சோர்ந்து போகும்போது திடீர்னு டெய்லி வாட்ஸ்அப் பார்க்கும்போது இவங்களோட வசனம் தான் எனக்கும் ரொம்ப நாள் வந்து ஏன்னா அவங்களே உத்தரவாகியிருந்த கடவுள் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக, ஸ்தோத்திரம் செய்வோமாக. சோத்ரா 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 ஹalleluya 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 ஹalleluya. இறைவனே சோத்ரங்க தாவே, ஆண்டவரே சோத்ரம் சோத்ரங்க தாவே, ஆண்டவரே இஸ்ரவேலின் தூய்மத்தில் வாசம் செய்யும் தூய பிதாவே சோத்ரங்க தாவே, ஆண்டவரே சோத்ரம் சோத்ரங்க தாவே, ஆண்டவரே சோத்ரங்க தாவே. இவ்வளவு நாள் ஆண்டவரே கத்தாவே சோத்ரங்க தாவே ஷர்மி தானியா கத்தாவே சோத்ரங்க தாவே ஆண்டவரே அநேக நாள் இதற்காக காத்திருந்தார்கள். அவருடைய கூக்குரலை கேட்டாண்டவரே, அவருடைய ஜபத்தை கேட்டாண்டவரே, எல்லாருடைய ஜபத்தையும் கேட்டாண்டவரே. நீர் அவர்களுக்கு இந்த நாட்டிலே பதில் அளித்திருக்கிறீர் ஆண்டவரே. பிதாவே சோதரங்க தாவே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொன்னது. கர்த்தாவே இந்த நாளிலே ஆண்டவரே கர்த்தாவே அவருடைய பாரத்தை உண்மையில் வைத்தது நிமித்தமாக இந்த நாட்களிலே நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்கு நன்றி ஆண்டவரே. பிதாவே சோதரங்கத்தை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவரே சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாட்களிலே அவர்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே சோதரங்கத்தாவே ஒரு ஆறுதலை ஆண்டவரே நீ தந்திருக்கிறீர். அதுக்காக நன்றி சொல்றோம் ஆண்டவரே. 2 நாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவவியா சோதரங்கத்தாவே இந்த நாளிலே ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே மீதி இருக்க நாட்களில் ஆண்டவரே கர்த்தாவே சோதரங்கள் சர்மி ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. வயிற்றில் வருகிற குழந்தையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. பிதாவே சோதரம் சோதரங்கத்தாவே ஆண்டவரே சோதரங்கத்தை உமக்கு சித்தமான நாளிலே கர்த்தாவே சோதரங்கத்தாவே இந்த உலகத்தில் கொடுத்த ஆண்டவரே கர்த்தா பெற்றோருக்கு பிரியமுள்ள பிள்ளையாக வளர, கர்த்தா சமுதாயத்திற்கு பிரியமுள்ள பிள்ளையாக வளர, ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள பிள்ளையாக வளர தெய்வமே அனுகிரகமாகட்டும். அந்த குழந்தை நீர் ஆசீர்வதியும், டேனியை ஆசீர்வதியும், இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you.